OnePlus அடுத்ததாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 சீரீஸ். இவங்க மார்ச் கடைசிக்குள்ளே இந்த 9 சீரீஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ், அதாவது OnePlus 9, 9 Pro, 9e 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதில் 9 and 9 Pro மட்டும்தான் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்து ரிவீலாக இருக்குது. அதே 9e லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரூமர்ஸ் வருது. சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் OnePlus 9e இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus உடைய 9 சீரீஸில் அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ OnePlus உடைய 9 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் 3 ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 9, 9 Pro, 9e. இதில் 9 and 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 பெஸ்ட் டிஸ்பிளே, பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே OnePlus 9e அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரீஸ்லேயே ஒரு அஃபோர்டபுள் 5G, இன்னும் சொல்லப்போனால் லைட்டர் வேரியண்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி லிஸ்டிங் ஆகுது. ஒரு இடத்துல OnePlus 9e, இன்னொரு இடத்துல OnePlus 9 Lite, இன்னொரு இடத்துல OnePlus 9S, இப்போ OnePlus 9R. ஸோ இந்த மாதிரி 4 வெரைட்டி ஆஃப் நேம்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. அஃபிஷியலாக எந்த பேரில் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து OnePlus 9 Lite அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. கூடவே 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் 2400 into 1080 பிக்சல் ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ரிவீலாக இருக்குது. பட் இது வந்து AMOLED பேனலாக இல்லைனா IPS LCD பேனலில் இவங்க லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இப்போ கிளியராக இல்லை. பட் அஃபோர்டபுள் 5G அப்படின்னு OnePlus சொல்லும்போது இது IPS LCD பேனலில் லான்ச் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ IPS LCD பேனல் அப்படின்னு சொல்லும்போது இது சைட் மவுண்டட் இல்லைனா ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் OnePlus 9 Lite உடைய டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கும். அடுத்ததான் இந்த லைட்டர் வெர்ஷனுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இவங்க Snapdragon 690 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Snapdragon 690 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு 5G சிப்செட் தான். இது 8 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்டோகர், அதனால 2 கோர் வந்து 2.0 GHz வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. 6 கோர் வந்து 1.7 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 619L. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oxygen OSல தான் இதுவும் லான்ச் ஆகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 690 அப்படின்னு சொல்லும்போது Qualcomm லான்ச் பண்ண ஒரு அஃபோர்டபுள் 5G சிப்செட் இது. இதில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட்டில் வந்து உங்களுக்கு OnePlus Nord N10 5G இதுதான் லான்ச் ஆச்சு. அதில் வந்து உங்களுக்கு கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஒரு டீசென்ட் 5G சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இது ஒரு 5G சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது வந்து 5G நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இந்த சிப்செட்டில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா பொதுவாக வந்து OnePlus அவங்களுடைய நாடாக இருக்கட்டும், 8 சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே ஒரு ரேடியோ பேண்டோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் 5G கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. எல்லா இடங்கள்லையும் வந்து இது 5G பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த சிப்செட்டில் தான் Snapdragon 690 அப்படின்னு சொல்லும்போது வந்து இதில் ரேடியோ பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5 ரேடியோ பேண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். N1, N3, N7, N41, N78. ஸோ இந்த 5 ரேடியோ பேண்ட்ஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ மற்ற OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இதில் உங்களுக்கு 5G கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்க போகுது. ஸோ ஓவரால் OnePlus 9 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன். கூடவே வந்து பெஸ்ட் 5G கம்பேட்டபிலிட்டியோட தான் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. கூடவே வந்து அடிஷ்னலாக இது குவாட் கேமரா அப்படிங்கிறதுனால 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் லென்ஸும், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸும், 2 மெகா பிக்சலுக்கு மோனோக்ரோம் லென்ஸும் இதோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே ரிவீல் ஆகலை. பட் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ 5000 mAh அப்படின்னு சொல்லும்போது 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இந்த பேட்டரி கெப்பாசிட்டி கண்டிப்பாக அவசியம் தான். ஏன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே பேட்டரி ட்ரெயின் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். ஸோ 5000
6000 mAh அப்படிங்கிறது ஒரு டீசன்ட் பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ OnePlus 9 Lite ஆர் OnePlus 9e ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு பார்க்கும்போது வந்து OnePlus 9 சீரீஸில் இது அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது கிளியராக இருக்குது. ஏன்னா மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஸ்னாப் ட்ராகன் 888 கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. டிஸ்பிளே செக்மெண்ட்டும் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே காஸ்ட்லியாக லான்ச் ஆகும். OnePlus 9 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு OnePlus Nord N10 5G அந்த மாதிரி இருக்குது. பட் எக்ஸாக்ட் ரீபிராண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக்கும் இவங்க சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு தான் இருக்க போது OnePlus 9e அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட OnePlus 9 Lite எந்த ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.